இப்ப பிரிட்டன்ல இப்ப சகிலனுக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறீங்களேன், 1000 ரூபாய், அது 750 ரூபாய் எடுத்துக்கிறோம், 700 ரூபாய் எடுத்துக்கிறோம். எனக்கு 500 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிறீங்களா, அதுல 300 ரூபாய் 350 ரூபாய் எடுத்துக்கிறோம், அரசு எடுத்துக்கிறோம். ஆனால் என் பிள்ளையும் அவர் பிள்ளையும் ஒரே மாதிரி தரமான பள்ளிக்கூடத்துல கல்வியை படிக்க வச்சு கொடுத்துரும். ஏழைக்கு ஒண்ணு பணக்காரனுக்கு ஒண்ணு, இவன் ரொம்ப வரி கட்டினான், இவன் கொஞ்சமா கட்டினாலும் கிடையாது. நீ மருத்துவமனை ஒரு நாள் ஒரு வாரம் என் தம்பியோட பேசுறது, எங்கடா பண்ணேன்னு, ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தேன். ஏன்டா ஒரு மாதிரி ஓய்வா உடம்புக்கு, அதெல்லாம் இல்லைண்ணே, சும்மா போய் படுத்திருந்து வந்தேன். ஏன்னா அது அண்ணன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குண்ணே, நர்ஸுகெல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவாங்கண்ணே. இங்க பாருங்க, நீங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வீட்டில் வந்து அந்த வீட்டிலேயே தங்க வச்சு மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்க்கிற மருத்துவ வசதியை அந்த நாடு கொடுத்துருக்கு. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கலைஞருக்குள்ள நானு, நீ என்ன எங்களுக்கு கொடுத்த? கலைஞருக்குள்ள நானு யார் இல்லைனா நீ ஏப்பா சத்தத்தை கிளப்புற? என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த.